ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 8 மாதம் வந்துருச்சு. 7 மாதம் முடிந்து 8வது மாதத்தில் 15 நாட்கள் கிட்டேயே முடிஞ்சிருச்சு. இன்னும் மீதம் 15 நாட்கள் தான் இருக்குது. இந்த மீதம் இருக்கக்கூடிய 15 நாட்களில் தான் நிறைய சம்பவமே இருக்குது. ஏன்னா ஆகஸ்டுடைய கடைசி 15 நாட்கள் மிக முக்கியமான இந்த கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க. இந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கடைசி 15 நாட்கள் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை கடைசி 15 நாட்களுக்கு என்னென்னங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு கடைசி 15 நாட்கள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு நீங்கள் பயனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான கிரக பயிற்சிகளில் ஆகஸ்ட் மாதம் கடைசி 15 நாட்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல விருச்சக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால 12 ராசிக்காரங்களுக்குமே டபுள் ஜாக்பாட் அடிக்க போகுது. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ அதனால் பலன்களை நாம் பெறுவதற்கு கரெக்டாக நவக்கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும், அதுதான் உண்மை. அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி 15 நாட்கள் பல கிரகங்கள் தங்களுடைய புதிய ராசி நோக்கி நகர்றாங்க. குறிப்பாக சூரியன், புதன், சுக்கிரன் இந்த சக்தி வாய்ந்த கிரகங்கள் தான் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க. இதனால தான் எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். ஸோ இந்த கிரகங்கள் என்னென்னைக்கு மாறப்போகுது, எந்த டைமில் மாறப்போகுது அப்படிங்கிற டீட்டெயிலை ஷேர் பண்ணுறேன். அந்த டீட்டெயிலை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் நடக்கும்போது இது சார்ந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் இந்த மாதிரி கிரக மாற்றங்களை கரெக்டாக தெரிஞ்சு பயனடையணுங்கிறது குறிப்பிடப்படுது. ஃபஸ்ட்டு கிரக மாற்றம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு நடக்கும். அன்றைக்கி என்ன கிரகம் மாறப்போகுதுன்னா சூரிய கிரகம் தான் மாறப்போகுது. கரெக்டாக டைம் 1:41 மணிக்கு சிம்ம ராசியில் சூரியன் சஞ்சரிக்க போகிறாரு. அதை தொடர்ந்து 2வது கிரக மாற்றம் என்றைக்கு நடக்க போகுதுன்னா ஆகஸ்ட் 21 அன்னைக்கு சுக்கிரன் மாறப்போகிறாரு. இவர் எந்த டைமில் பயிற்சியாக போகிறாருன்னா 13:44 மணிக்கு கடக ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இவருடைய மாற்றத்தை தொடர்ந்து அடுத்த கிரக மாற்றம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30. ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் தான் பயிற்சியாக போகிறாரு. அன்னைக்கு எந்த டைமில் மாற போகிறாருன்னா 16:39 மணிக்கு சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த 3 கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவை திறக்க போகுது. அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட கதவு திறக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொது பலனில் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட கதவு திறக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத இந்த கிரக பயிற்சினால் அதிக வருமானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும். மெயினாக நிதி நிலைமை மாற்றத்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிற ஒரு இது ஏற்படும். பல வழிகளில் இருந்து பணவரவு உங்களுக்கு இருக்கும். அதனால் பொருளாதார நிலை கணிசமாக உங்களுக்கு உயரும். வாழ்க்கை துணையோடு கூட போதுமான மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் அமையும். அந்த வாய்ப்புகள் அமையும் போது அதை பயன்படுத்தி கொண்டு புத்திசாலித்தனமாக முன்னேறுவது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது.
மொத்தத்தில் இந்த கடைசி 15 நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். இதுதான் உங்களுக்கான பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை இப்போ பொதுவாகவே தெரிஞ்சது யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணுறேன். விருச்சிக ராசிக்காரங்க விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டையில் பிறந்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கிரக பயிற்சினால் கிரகநிலை கடைசி 15 நாட்கள் என்ன மாதிரி அமையுங்கிறதுங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சுகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு ராகுவோடு இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் புதன் குரு சுக்கரன் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் கடைசி 15 நாட்கள் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விசாகம் 4ஆம் பாதமில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு மறைந்து சந்தோஷங்கிறது ஏற்படும். பெற்றோருடைய வாழ்வில் மகிழ்ச்சிங்கிறது அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலும் சிறப்பாக நடக்கும். புதிய வீடு நிலம் வாங்கிறதெல்லாம் வாங்கலாம். பழைய வீட்டை பழுது பார்க்கறது இந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு அமையும். பெண்களுக்கு கூட எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் குறையும். அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிக்கணும். அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. ஸோ இது விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அனுஷமில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாத கடைசி 15 நாட்கள் பணப்புழக்கம் சரியாக இருக்கும். ஆனால் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்ய வேண்டியது வரும். தூங்கும்போது கவனமாக இருக்கணும். பொருட்களெல்லாம் கூட பத்திரமாக பார்த்து கொள்ளணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட போடக்கூடாது. அப்படி போட்டால் பிரச்சனைகள் வரலாம். அதனால் அப்படி போடாமல் இருக்கிறது நல்லது. மெயினாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். அனைத்து விஷயங்களையும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி தரும். அதனால் நிதானமாக எதையும் செய்யணும் என்பது அனுசமில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கேட்டயத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி 15 நாட்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்கணும். பெரியோர்களுடைய ஆதரவால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். பொருளாதார சிக்கல்கள் தீரும். சிலர்லாம் கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுத்து விடுவார்கள். மனதில் தேவையில்லாத வெளியில் சொல்ல முடியாத வேதனை மற்றும் பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் நீங்கள் தான் பொறுமையாக சமாளிக்கணும். இந்த கடைசி 15 நாட்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் அப்போ தான் கேட்டோம். காரிய தடை தாமதம் விலகும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். பழைய வாக்குகள் வசூலாவதில் வேகம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்த சுணுக்க நிலம் மாறும். பணவரவு மெயினாக இருக்கும். ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆகஸ்டுடைய கடைசி 15 நாட்கள் கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக இந்த கடைசி 15 நாட்கள் என்ன பண்ணணுன்னா, திருமுற்றுப்படையை பாராயணம் செய்து வரணும். அதாவது கந்தன் அருளுக்காக இதை பண்ணணும். அதை நீங்கள் செய்தீங்கன்னா கந்தன் அருளால் கண்ட பிணி நீங்கள் குடும்ப கஷ்டம் தீரும். அதனால் மறக்காமல் இது ஒரு பரிகாரமாக செய்யுங்க. அப்புறம் இந்த மாதத்தில் கடைசி 15 நாட்கள் சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் 19, 20. அதிர்ஷ்ட தினம் ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக 28, 29. ஸோ முழுமையாக கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்க்கட்டும். ஸோ பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.